LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சகத்துல்லா அப்பா. நம்ம என்ன டுட்டோரியல் பார்க்க போறோம்னா ஹிட்ஃபில்ம் எக்ஸ்பிரஸ்ல ஒரு சிம்பிளான லோகோ ரிவீல் அனிமேஷன் தான் பார்க்க போறோம். லோகோ ரிவீல் அனிமேஷனும் பண்ணலாம், இல்லை டெக்ஸ்ட்டை வச்சு அனிமேஷனும் பண்ணலாம். ஸோ அது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஹிட்ஃபில்ம் எக்ஸ்பிரஸ் ஃப்ரீ வெர்ஷனும் கூட எல்லாரும் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயும் பண்ண முடியும், பட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து பெய்டு வெர்ஷனு. ஸோ ஹிட்ஃபில்ம் வந்து ஃப்ரீ வெர்ஷனுங்கிறனால நம்ம அதில் பண்ண போகிறோம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணுறத விட இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான கொஞ்சம் அடிஷ்னல் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு பண்ண மாதிரி வரும். ஸோ நம்ம டுட்டோரியலுக்கு போகலாம். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ லெட்ஸ் கோ டு தி டுட்டோரியல். இப்போ நம்ம டுட்டோரியலுக்கு போகலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட்டையோ இல்லை ஒரு லோகோவையோ நம்ம அனிமேஷன் பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். நான் வந்து லியோ படத்தோட அந்த டைட்டில் கார்டு பிஎன்ஜி இது இருக்குது பார்த்தீங்களா, டைட்டில் அதை இமேஜை வந்து நான் பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று என்னன்னா பிஎன்ஜி எடுங்க, ஏன்னா அது பின்னாடி அதுதான் வந்து பின்னாடி ஆல்ஃபா லேயர் இருக்கும், அதாவது பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். லியோ நான் வந்து நீங்கள் எந்த லோகோ வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் நான் வந்து லியோ படத்தோட அந்த லோகோ யூஸ் பண்ணுறேன். என்ன காரணம் ஏனென்றால் அதுதான் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. ஓகேங்களா, ஃபைன். இப்போ இந்த ஃபோல்டரில் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன், அதனால் நீங்களும் வந்து ப்ராப்பராக நிதானமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, ஃபைன். இப்போ இந்த ட்ரிம்மர் விண்டோ இதெல்லாம் ஆடியோ மிக்சர்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு இப்போ அது தேவையில்லை. எனக்கு வந்து நான் கம்போசிட் ஷாட் தான் பண்ண போகிறேன், அதனால் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ நியூ கம்போசிட் ஷாட் கொடுங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு லோகோ அப்படின்னு ஒரு கம்போசிட் ஷாட் ரெடி பண்ணுறேன். இதில் 10 செகண்ட் தான் அனிமேஷன் பண்ண போகிறேன். ஸோ 10 இருக்கிறது ஓகே தான். ஓகேங்களா, 10 இல்லை 8 அதுக்கு மேலே வேண்டாம். இது 1920 1080 25 ஃப்ரேம் ரேட் 25. இந்த இது ஃபுல்லாக வந்து எல்லா இதுக்கும் சேமாக இருக்கணும். நிறைய கம்போசிட் ஷாட் நம்ம ரெடி பண்ணுவோம், எல்லாத்துக்குமே வந்து இதெல்லாம் வந்து சேமாக இருக்கணும். ஓகேங்களா, ஓகே கொடுத்துருவோம் இப்போ. ஓகே ஃபைன். இப்போ இந்த இதில் வந்து நம்ம லோகோவை வந்து நம்ம போட்டு விடுவோம். ஓகே, ஸோ இந்த லோகோ வந்து தான் வந்து நமக்கு அனிமேஷன் ஆக போகுது. ஸோ இந்த லோகோ அப்படிங்கிற கம்போசிட் ஷாட்டை தான் நம்ம எல்லா இடத்துக்கும் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு வேற ஏதாவது லோகோ போட்டிங்கன்னா அது அனிமேஷன் ஆகும் அந்த இடத்துல. ஓகேங்களா, ஸோ அது மாதிரி தான் ஃபைனல் அனிமேஷன் நமக்கு வந்து அது மாதிரி. இல்லை இந்த கம்போசிட் ஷாட்டில் ஒரு டெக்ஸ்ட்டை போட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து அங்கே அனிமேஷன் ஆகும் ஃபைனல் ஆர்ட். ஸோ அது மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். இப்போ இந்த இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு கம்போசிட் ஷாட் ரெடி பண்ணுவோம். இதில் வந்து லோகோ அண்டர்ஸ்கோர் ரிவீல் அப்படின்னு கொடுப்போம். இதில் 10ன்னு கொடுத்துருவோம். ஓகே கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து நம்ம அந்த லோகோ அப்படிங்கிற அந்த இதை போடுவோம், அந்த கம்போசிட் ஷாட்டை போட்டுட்டு இதில் வந்து ஒரு மேலே ஒரு நியூ பிளேன் கொடுங்க. ஒரு ஒயிட் பிளேன், நார்மலாக ஒரு ஒயிட் பிளேன் ஒன்று போட்டுருவோம். ஓகே, இப்போ இதை வந்து ஒரு 5வது செகண்ட் வச்சுட்டு இதை கொஞ்சம் அனிமேஷன் பண்ணுவோம். என்னென்னா இங்கே பொசிஷனில் கீ ஃப்ரேம் செட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 1வது செகண்ட் வந்துட்டு இதை அப்படி நல்லா அப்படி மூவ் பண்ணி வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே கீ ஃப்ரேம் செட் ஆகிடும். இந்த செட் ஆகிடுச்சு. நீங்கள் ஒன்று செட் பண்ணிங்கன்னா அதுவே ஆகிடும். இப்போ நான் இதை ப்ளே பண்ணால் வச்சிங்களேன், அந்த மாதிரி இப்படியே மூவ் ஆகும். ஓகே குட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் இதை அப்படி வச்சுக்கிட்டு இந்த ஒயிட் ஃப்ரேனை வந்து ஹைடு பண்ணிடுறேன். இப்போ வந்து செட் மேட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்டை தூக்கி நம்ம லோகோக்கு போடுறேன், அந்த லோகோ கம்போசிட் ஷாட்டுக்கு போடுறேன். போட்டுட்டு சோர்ஸ் லேயர் வந்து இந்த ஒயிட் பிளேனை வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி வரும். ஸோ நார்மலாக நம்ம வந்து ஒரு ரிவீல் அனிமேஷன் இது. ஸோ நார்மலாக ஒரு ரிவீல் அனிமேஷன் இப்போ நம்ம செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வெறும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வருது இல்லை, அந்த ஸ்ட்ரைட்டாக வராமல் இருக்கணும். அதுக்கு நம்ம இன்னொரு எஃபெக்ட் போடணும். அந்த எஃபெக்ட் பேர் வந்து டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், அதை தூக்கி நம்ம லோகோ லேயருக்கு போடுங்க. போட்டுட்டு இது எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொஞ்சம் டைம் டிஸ்பிளேஸ் போட்டு அதுவே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சாதாரணமாக ஒரு அன்ஈக்குவலாக அந்த மாதிரி கொடுத்துரும். எப்படி சொல்லுவோம், அன்ஈக்குவல் தானே. ஓகே ஃபைன், ஏதோ ஒன்று. அதாவது இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஒரு கொஞ்சம் ஏற்றையாக இருக்காமல் அந்த மாதிரி ஒரு இதை வந்து அதுவே கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகேங்களா, குட். இப்போ நம்ம வந்து இதை செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கம்போசிட் ஷாட் ரெடி பண்ணுவோம். அந்த கம்போசிட் ஷாட் பேர் வந்து லோகோ அண்டர்ஸ்கோர் ரிவீல் அண்டர்ஸ்கோர் மேட். அதுவும் 10 செகண்டே வச்சிருங்க. ஓகே, இந்த இதில் வந்து என்ன பண்ணுன்னா லோகோ ரிவீல் இருக்குல்ல, அதை தூக்கி போட்டு விடுங்க. போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி வருது இல்லை. இப்போ இதை வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக மாற்றணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து இந்த மேட் ரெடி பண்ண முடியும். அதனால் இதை வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபுல்லாக ஒயிட்டாக மாற்றி விட்ருவோம்.
ஸோ இதில் வந்து அதுக்கு எஃபெக்ட் என்ன பண்ணலான்னா ஹியூ சேச்சுரேஷன் போடுங்க. ஸோ ஹியூ சேச்சுரேஷன் என்ன பண்ணுன்னா மாஸ்டர் சேச்சுரேஷனை வந்து சேச்சுரேஷனை தூக்கி விட்ருவோம். ஸோ சேச்சுரேஷனை நீங்கள் 0 நல்லா குறைச்சி விட்டிங்கனாலே அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஆயிரும். இப்போ இதை வந்து ஃபுல் ஒயிட்டாக மாற்றுறதுக்கு லெவல் ஹிஸ்டோகிராம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை எடுத்து எஃபெக்ட்டுக்கு இந்த இதுக்கு போடுவோம். ஸோ இது வந்து பிளாக்காக மாற்றும், ஒயிட்டாக மாற்றும், அந்த மாதிரி இது கிட்டத்தட்ட நம்ம பிளெண்டரில் உள்ள கலர் ரேம்ப் மாதிரி தான். ஓகே, இப்போ அதை அப்படியே இங்கே கொண்டு வாங்க. இதை நல்லா இப்படி குறைச்சி கொண்டு வந்துடுவோம். ஓகே, குட். ஸோ இப்போ நம்ம வந்து இதை செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இதை அப்படியே கண்ட்ரோல் டி கொடுத்து காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த செகண்ட் லேயர் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம ஒரு செட் மேட் எஃபெக்ட் போடுவோம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் லேயரை வந்து ஹைடு பண்ணி விட்டுறேன். இந்த செட் மேட்டில் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் சோர்ஸ் நேம் வந்து லோகோ ரிவீல்னு கொடுக்குறேன். இதில் இன்வெர்ட் ஆல்ஃபா கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் கொடுத்தா வச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, அதாவது எட்ஜஸ் மட்டும் கிடைக்கும். இப்போ இந்த இதில் வந்து நம்ம அந்த மேலே உள்ள இந்த சோர்ஸ் லேயர் போட்டிருக்கோம்ல, இதோட லேயர் வந்து சோர்ஸ் மேட்னு மாற்றி விட்டுறேன். ஸோ அதை தான் நம்ம மேட்டுக்கு கொடுத்துருக்கோம்ல, கொஞ்சம் அப்படி ஒரு 4-5 ஃப்ரேம் தள்ளி வைங்க. அப்படி தள்ளி வச்சிங்கன்னா வச்சிங்களேன், முன்னாடி வந்து தின்னாக வந்து இப்போ வந்து உங்களுக்கு நல்லா பெருசாக வந்திருக்கு. கரெக்டாக. ஸோ இதுதான் நமக்கு தேவை. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் உங்களுக்கு இதை நான் எப்படி காமிக்கிறேன்னா, இந்த லோகோ ரிவீலே நான் ஒரு லோகோ ரிவீல் எடுத்து கீழே வச்சா இந்த மாதிரி பாருங்க, எப்படி வருது பாருங்க. இது லோகோவும் வருது, அதுக்கு மேலே ஒரு மேட் மாதிரி வருது இல்லை, இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, இதை தான் நம்ம வந்து அனிமேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். பட் நான் இப்போ அன்டூ பண்ணிடுறேன். இப்போ நமக்கு அது தேவையில்லை. ஓகே, எப்படி வருது பாருங்க. ஃபைன். இப்போ இதே இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இன்னொரு எஃபெக்ட் கொடுப்போம். மொசைக் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும், அதை கொடுங்க. ஓகே, மொசைக் எஃபெக்ட். ஸோ மொசைக் எஃபெக்ட் என்ன பண்ணோம்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொசைக் மாதிரி ஆக்கி விட்ருவோம். மொசைக் எஃபெக்ட் ஒன்று போட்டுருவோம். அந்த மொசைக் எஃபெக்டில் வந்து 100க்கு 50 அந்த மாதிரி போட்டால் நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயராக கிடைக்கும். ஓகே, ஃபைன். இப்போ இந்த லெவல் ஹிஸ்டோகிராமில் வந்து இதை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லெவல் ஹிஸ்டோகிராமில் இதை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி, அதாவது மெயின் இது இல்லை, இந்த இதில் உள்ள இதே தானே காப்பி பண்ணி வச்சு நம்ம இந்த இதை பண்ணுறோம். ஸோ இதை வந்து லெவல் ஹிஸ்டோகிராமை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, குட். இப்போ இது ஆயிடுச்சா? நெக்ஸ்ட்டு இது வந்து லோகோ _ ரிவீல் _ ஃபேஸ்னு கொடுக்குறேன். இதை அப்படியே வந்து கண்ட்ரோல் டி கொடுத்து காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து லோகோ _ ரிவீல் _ எட்ஜ்னு கொடுக்குறேன் பேரை. சரிங்களா? இதை நான் ஹைடு பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் வந்து ஃபைண்ட் எட்ஜ்னு ஒரு இது இருக்கும், அதை தூக்கி இதில் போடுவோம். இப்போ நீங்கள் இதில் போட்ட எல்லா எஃபெக்ட்டும் இதில் இருக்கும், கூடவே ஃபைண்ட் எட்ஜ்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எஃபெக்ட் போடுறோம். சரிங்களா? இப்போ நான் மேலே உள்ளதையும் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து இருக்கும். கரெக்டாக. இப்போ இந்த லோகோ ரிவீல் ஃபேஸை செலக்ட் பண்ணி பிளெண்டில் வந்துட்டு இதில் டிஃப்ரென்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்தா போதும். இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ நான் இதை ப்ளே பண்ணால் வச்சுங்களேன், எப்படி வருது பார்த்தீங்களா? குட், ஃபைன். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு கம்போசிட் ஷாட். இந்த கம்போசிட் ஷாட் பேர் வந்து ஃபைனல் _ அனிமேஷன் அப்படின்னு போட்டு 10 செகண்ட் கொடுப்போம். ஓகே கொடுத்துருவோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா லோகோ ரிவீல் இருக்குல்ல, அதையும் நான் கொடுக்குறேன். இப்படி வச்சுக்கிறேன். லோகோ ரிவீலையும் வச்சுக்கிறேன். இதில் லோகோ ரிவீல் மேட்னு ஒன்று இருக்கும், அதையும் கொடுக்குறேன். ஸோ எப்படி வருது பாருங்கள் இது. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கலர்ஸ்லாம் வந்து நம்ம கொடுக்கணும். அதை தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து இவ்வளோகான மாஸ்க், அப்புறம் லோகோ ரிவீல் அனிமேஷன், மாஸ்க் வரைக்கும் நம்ம பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரிவீல் இருக்குல்ல, ரிவீல் மேட்டு பிளாக் அண்ட் ஒயிட் லேயர், இதுக்கு வந்து நம்ம ஒரு எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அது வந்து என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும், அதை தூக்கி இதில் கொடுங்க. கொடுத்துட்டு இதில் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், அதை வந்து 0 ஆக்கிடலாம். அப்புறம்
இந்த ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், அதை வந்து நம்ம -100ன்னு போடுவோம். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை விட்டு அப்படியே ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுங்க, இல்லை அதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+D, அதை செலக்ட் பண்ணி அதே இதை மைனஸ்னு இருக்கிறத 100 +100ன்னு மாற்றுங்க. இப்போ பாருங்க, அடுத்தது வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம கலர் கொடுக்கணும். அந்த கலர் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம ஒரு எஃபெக்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். அது என்னென்னா 2 ஸ்ட்ரிப் கலர்னு ஒன்று இருக்கும். அது வந்து இந்த கலர் கிரேடிங் இருக்குல்ல, அது உள்ளே இருக்கும். பட் நம்ம தேடியே எடுத்துருவோம் 2 ஸ்ட்ரிப் கலர். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு உள்ளதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒயிட் இருக்கட்டும். இந்த சேச்சுரேஷனை வந்து பிரைட்னஸ் 1 இருக்கட்டும். சேச்சுரேஷனை கொஞ்சம் அப்படி அதிகப்படுத்துவோம். ஆஃப் செட்டை அப்படி கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுப்போம். ஓகே, அடுத்தது இதில் க்ரீன் கலர் வைப்போம். ஓகே, இதில் ப்ளூ கலர் வைப்போம். ஓகே, ஸோ இப்போ அப்படி வச்சோன்னா என்ன ஆகும்னா நமக்கு இந்த மாதிரி க்ரீனும் ப்ளூவும் வச்சா நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, ஆனால் இதில் வந்து இந்த 2 ஸ்ட்ரிப் கலர், நான் 2 ஸ்ட்ரிப் கலரும் இதில் 3 ஸ்ட்ரிப் கலர்னு ஒன்று இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்த்தேன். பட் அது அந்தளவுக்கு எனக்கு கரெக்டான எஃபெக்ட் கொடுக்கல. இங்கே இருக்குது பாருங்கள் 3 ஸ்ட்ரிப் கலரு இது ஒன்று. பட் நான் இது எனக்கு அந்தளவுக்கு எஃபெக்ட் எதுவும் பெருசாக கொடுக்கல. இதில் க்ரீனு ப்ளூ ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, பட் இது எனக்கு அந்தளவுக்கு ப்ராப்பரான கலரை எனக்கு கொடுக்கல அது. பட் அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் இந்த இதை 2 ஸ்ட்ரிப் கலர் வந்து எனக்கு கரெக்டான இதை கொடுக்குது. ஸோ அதனால் அந்த இதை நான் வச்சு நான் இவ்வளோ நான் க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, இது வந்து கொஞ்சம் க்ளோ எஃபெக்ட் கொடுக்கணும். அது வந்து க்ளோன்னு சாதாரணமாக தேடுங்க, இங்கே க்ளோ இருக்கும், அதை தூக்கி இதில் கொடுங்க, கடைசியில் போடுங்க, போட்டாச்சா. ஸோ அந்த க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.6 வைப்போம். த்ரெஷ்ஹோல்டை வந்து கொஞ்சம் நல்லா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், நல்லா குறைச்சிடலாம் இப்படி. ஓகே, க்ளோ லைட்டாக தான் க்ளோ ஆகுது, பட் நமக்கு வந்து இவ்வளோ க்ளோ பத்தாது. ஸோ இதே எஃபெக்டை ஒரு 2 தடவை 3 தடவை இப்படி காப்பி பண்ணி வைக்கிறேன். ரெண்டாவது க்ளோ வந்து கொஞ்சம் இதாச்சும். மூணாவது க்ளோ வந்து இது வந்து 0.65 வைப்போம். இது 0.4 வைப்போம். இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து க்ளோ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து இவ்வளோ தான் இதோட ஒர்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்படியே இந்த ஸ்கேன் பண்ணி லோகோ வர மாதிரி அது அப்படியே கொடுக்கும் நமக்கு. இது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானது தான். எப்படின்னா நிறைய கம்போசிட் ஷாட்லாம் நம்ம ரெடி பண்ண வேண்டி வரும். அதனால் இது ஒரு பிகினர் லெவலாக இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவலில் பண்ணக்கூடிய ஒரு ரிவீல் அனிமேஷன் தான் இது. இல்லை நீங்கள் வந்து நான் லியோ யூஸ் பண்ணனால நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் எந்த ஒரு லோகோ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உதாரணத்துக்கு இது லியோ இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன்னா, எங்கே அந்த இதை லோகோன்னு ஒன்று இருக்கும், அந்த இதை ஓப்பன் பண்ணி இல்லை லியோக்கு பதிலாக வேறு ஏதாவது நான் டெக்ஸ்ட் லேயர் போடுறேன்னே, LMWS நான் டெக்ஸ்ட் லேயர் போடுறேன். டெக்ஸ்ட்டை மாற்றி விடுறேன். இதில் ஏரியலுக்கு பதிலாட்டு வேறு ஏதாவது ஃபார்மெட்டு கொடுப்போம். ஓகே, இதை கொடுப்போம். இப்போ நான் இதை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து அனிமேஷன் ஆகும். இங்கே பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் பின்னாடி வந்து என்ன நீங்கள் அந்த லோகோங்கிற கம்போசிட் ஷாட்டை வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து அனிமேஷன் ஆகும். ஓகேங்களா? இங்கே ஒருவேளை நீங்கள் ஏதாவது வீடியோ பண்ணி அதோட இன்ட்ரோ லோகோ கொடுக்கலாம், இல்லைனா அதோட இன்ட்ரோ டெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். எதை நீங்கள் கொடுத்தாலும் அதுக்கு ஏற்றாப்புல வந்து இது அனிமேஷன் ஆகும். ஓகே, ஒரு இமேஜ் வேணால் நான் கொடுத்து காமிக்கிறேன். இந்த இருக்குல்ல இன்ஸ்டாகிராம், இதை நான் கொடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல அது மாறும். ஓகே, அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த டுட்டோரியல் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டானது. பட் நீங்கள் உங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா எடுத்துலேயே பார்த்தோன்னா வந்துடாது இது, சரிங்களா? ஏன்னா இந்த டுட்டோரியல் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஒரு சில பேர் போட்டிருக்காங்க. பட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், அது பெய்டு வெர்ஷனு. பட் ஹிட்ஃபில்மில் வந்து நம்ம அதே இதை பண்ண முடியும். ஆனால் நம்ம வேறு எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகேங்களா? அதனால் வந்து
நீங்கள் புரிஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட்டுக்கு எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஓகே, தொடர்ச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா அப்பா. நன்றி, பபாய்.